திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி, தூய சக்தி, தூய சக்தி. இந்த மிஸ்டர் தூய சக்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபாரின்லேருந்து ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வரி வந்து சரியான முறையில் கட்டாமல் ஏமாற்றிருக்காரு. அப்புறம் அப்போ வந்து படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு பேர் மறந்துட்டேன். அந்த படத்துக்கு வந்து அவரோட வருமானத்தில் 15 கோடியை மறைச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இது சாரி வரி விதிச்சிருக்காங்க. அவர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கார். பசுமை தீர்ப்பாயத்துக்கு போயிருக்காரு. அப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் வந்து ஓகே கண்டிப்பாக இது வந்து நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை சொகுசு கார் வாங்கி அதை தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் காசு அதிகமாகும் அப்படின்றதுக்காக பாண்டிச்சேரியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின்னு வந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. முன்ன 2015 அந்த பீரியடில் வந்து இவர் வீட்டில் வந்து 100 கோடி எடுத்ததாக வந்து ஒரு கேஸ் இருக்குது. அது எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஒரு அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் ரஜினிகாந்த் பேரை யூஸ் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் நான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோவை போட்ட பேனர் போட்டு அது முன்னாடி டான்ஸ் ஆடி பாட்டு போடுறது, அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா அப்படின்னு பாட்டு ஆடுறது, அப்புறம் மேடையில் வந்து நான் வந்து தலைவரோட ஃபேன் அப்படின்னு சொல்கிறது, தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்லாம் கதை விட்டுறது, அப்புறம் வந்து ஒரு மேடையில் காக்கா கழுகு கதை அப்படின்னு சொல்லிட்டு மேடையை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார் பாருங்க. அப்போ என் உள் மனசில் தானாகவே ஒரு துரோகி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இருக்கிற வரைக்கும் விஜயகாந்தை பார்க்காம அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறுதி சடங்கில் போய் அதை இதை பண்ணுறது, அப்புறம் மாநாட்டில் எனக்கு விஜயகாந்த் தான் அப்படின்ட்டு சொல்கிறது, அப்புறம் வந்து அப்புறம் அடுத்த மீட்டிங்கில் வந்து எம்ஜிஆர் தான் எனக்கு ரோல் மாடல், எம்ஜிஆர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அவர் ஆரம்பித்த கட்சியையே வந்து தப்பாக பேசுறது, இதெல்லாம் வந்து என்னங்க ஐயா என்ன எல்லோரும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது யார் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? தானாக தனியாக பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி, இந்த கார் விஷயத்துக்கு வருவோம். இப்படியே அரசாங்கத்தை ஏமாற்றி வரி கட்டாமல் விட்டதுக்கு அண்ணின்கிட்ட என்ன தண்டனை தெரியுமா அப்படின்ற மாதிரி என்ன தண்டனை, இதோட பின் விளைவுகள்லாம் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாற்றினது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி இவரோட வேட்பு மனுவை நிராகரிச்சிருவாங்க. இவரால் எந்த தேர்தலையும் போட்டி போட முடியாது. அப்புறம் வந்து நம்மளே தேர்தலில் போட்டி போட முடியல, ஒரு எம்எல்ஏவாக கூட ஆக முடியாது. நாம் என்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எங்கேயும் பிரச்சாரத்துக்கும் போக மாட்டார். பிரச்சாரத்துக்கு போகல அப்படின்னா ஓட்டும் விழாது. ரசிகனுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்வாங்க. அவங்களால எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும். ஆனால் டெபாசிட் கிடைக்கும், கண்டிப்பாக டெபாசிட் கிடைக்கும், அது உறுதி. ஒழுங்காக ஏடிஎம்கேல துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே போயிருக்கலாம். ஆனால் போகாமல் ஆதவர்ஜுனாக பார்த்துக்கிறாரு. இவங்கள மாதிரி இருக்கிறவங்கலாம் விஜய்க்கு வந்து முன்னேற்றத்துக்கு அவரை கை கொடுத்து தூக்கி வர்றதுக்கு வரல. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அரசியல் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு மரியாதைக்குறைய விஜய் வந்து செயலாற்றணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பம். நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.